இது செய்கிறதுக்கு நாட்டுக்கோழி வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி வாங்குறப்ப அதோட எலும்புகளை மட்டும் எடுத்து வச்சு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். நான் எப்போதுமே பெரும்பாலும் அப்படி தான் செய்வேன். ஆனால் இன்றைக்கி சதை பகுதியும் சேர்த்து போட்டு தான் செய்ய போகிறேன். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செய்யும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணல. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். கறி சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துலேருந்து பாதி வெங்காயத்தை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரியே பெரிய தக்காளியாக இருக்கிறனால பாதி தக்காளியை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியுமே சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும். ஆனால் அதோட காரம் இறங்கி வராது. அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக மிளகு பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் முழுசாவோ அல்லது பாதியாவோ உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக மட்டும்தான். மற்றபடி நம்ம காரத்துக்காக மிளகு பொடி தான் சேர்த்துருக்கோம். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு பத்தில் அப்படின்னு சொன்னால் கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக விட போகிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து மண்பானையிலையும் நம்ம செய்யலாம். குயிக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து குக்கரில் செய்கிறோம். ஆனால் வந்து முன்னாடிலாம் மண்பானையில் செய்வாங்க. நைட்டு வந்து இதை செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. மறுநாள் காலையில் வந்து இந்த சூப் குடிப்பாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் நம்ம ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கல. ஆனால் இது நல்லா வெந்து சூப் ரெடியாகி வரும்போது அதில் எவ்வளோ எண்ணெய் இருக்கும் பாருங்கள். அது எல்லாமே அந்த எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வழியாகக்கூடிய எண்ணெய் தான். அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மூட்டுக்கு மூட்டு ஏற்படக்கூடிய வலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒட்டுக்க எல்லாத்தையும் குக்கரில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு 4 விசில் போல் விட்டுறலாம். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். நாமளாக நாட்டுக்கோழியில் மற்ற எந்த டிஷ் செஞ்சாலும் குழந்தைங்க அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்கும்போது அதில் அதிகமாக காரம் இருக்காது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கிறனால குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அல்லது அரிசி மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கும் போது அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை தூவிட்டு 4 கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கமன்னு வாசமான சூப்பர் டேஸ்டான ஆரோக்கியமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் குழந்தைங்க மட்டும் இல்லை, வயசானவங்க இருந்தால் கூட செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி. இது செய்கிறதுக்கு நாட்டுக்கோழி வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி வாங்குறப்ப அதோட எலும்புகளை மட்டும் எடுத்து வச்சு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். நான் எப்போதுமே பெரும்பாலும் அப்படி தான் செய்வேன். ஆனால் இன்றைக்கி சதை பகுதியும் சேர்த்து போட்டு தான் செய்ய போகிறேன். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செய்யும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணல. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். கறி சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துலேருந்து பாதி வெங்காயத்தை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரியே பெரிய தக்காளியாக இருக்கிறனால பாதி தக்காளியை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியுமே சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும். ஆனால் அதோட காரம் இறங்கி வராது. அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக மிளகு பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் முழுசாவோ அல்லது பாதியாவோ உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக மட்டும்தான். மற்றபடி நம்ம காரத்துக்காக மிளகு பொடி தான் சேர்த்துருக்கோம். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு பத்தில் அப்படின்னு சொன்னால் கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக விட போகிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து மண்பானையிலையும் நம்ம செய்யலாம். குயிக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து குக்கரில் செய்கிறோம். ஆனால் வந்து முன்னாடிலாம் மண்பானையில் செய்வாங்க. நைட்டு வந்து இதை செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. மறுநாள் காலையில் வந்து இந்த சூப் குடிப்பாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் நம்ம ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கல. ஆனால் இது நல்லா வெந்து சூப் ரெடியாகி வரும்போது அதில் எவ்வளோ எண்ணெய் இருக்கும் பாருங்கள். அது எல்லாமே அந்த எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வழியாகக்கூடிய எண்ணெய் தான். அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மூட்டுக்கு மூட்டு ஏற்படக்கூடிய வலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒட்டுக்க எல்லாத்தையும் குக்கரில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு 4 விசில் போல் விட்டுறலாம். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும்.
நார்மலாக நாட்டுக்கோழியில் மற்ற எந்த டிஷ் செஞ்சாலும் குழந்தைங்க அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்கும்போது அதில் அதிகமாக காரம் இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கிறனால குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அல்லது அரிசி மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கும் போது அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை தூவிட்டு 4 கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கமன்னு வாசமான சூப்பர் டேஸ்டான ஆரோக்கியமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் குழந்தைங்க மட்டும் இல்லை, வயசானவங்க இருந்தால் கூட செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.